வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.4ல் மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் சேலஞ்சிங் ப்ராப்ளமும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேர்ட் கொஷின், thrice a number when increased by 5 gives 44. Find the number. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா thrice a number, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். thrice a number அப்படின்னா அந்த நம்பர் என்னது, மும்மடங்கு. அந்த மும்மடங்கு எக்ஸுங்கிற நம்பர் எடுத்துகிட்டு when increase by, ஸோ increase by என்ன கொடுக்குறாங்க, 5ன்னு கொடுக்குறாங்க. increase அப்படின்னு என்ன, ப்ளஸ். அப்போது நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது, அது எக்ஸு. thrice a number அப்படின்னு என்னது, மும்மடங்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸை என்ன ஆகுதுங்களா, அதோட இன்க்ரீஸ் பை 5, இந்த 3xோட ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. அப்படி ஆச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன கிடைக்குதுங்களா, 44 கிடைக்குதுங்களா. ஃபைண்ட் த நம்பர், அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும், அப்போ ஃபைண்ட் த நம்பர்னால் என்னது, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த்ரைஸ் ஏ நம்பர் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துகிறோம். த்ரைஸுங்கிறனால 3xன்னு எடுத்துக்கிறோம். அதோட என்ன ஆகுதுங்களா, 5 இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ளஸ் 5ன்னு போட்டாச்சு. gives அப்படின்னா என்ன, அது ஈக்குவல் டு 44 அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 3xை மட்டும் வச்சுக்கிறோம், ஈக்குவல் அப்படியே போட்டுக்கிறோம், 44 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே இருக்க ப்ளஸ் 5 தான் என்ன ஆகுது, ஈக்குவலுக்கு அந்தாண்டு போகுது. ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ அதை மட்டும் தான் என்ன பண்ணுவோம், ஈக்குவலுக்கு முன்னாடி வச்சுப்போம். அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 5 ஈக்குவலுக்கு அந்தாண்டு போகும்போது என்ன ஆகுது, -5 ஆகுது. ஸோ 44ல் 5ஐ சப்ராக்ட் பண்ணும். 4ஆல் 5ஐ சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க 14 ஆகிடுவாங்க, இவங்க ஒன்று கடன் கொடுத்து 3 ஆகிடுவாங்களா. ஸோ அப்போ 14ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 9, இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 44ல் 5 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன கிடைக்குது, 39 கிடைக்குது. நமக்கு எதோட வேல்யூ மட்டும்தான் வேணும், எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே 3xன்னு இருக்குது. 3x அப்படின்னா 3 × x, 3 மல்டிபிள் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே மல்டிப்பிளில் இருக்க 3 ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா என்ன ஆகும், டிவைடில் வந்துடும். அப்போ 39 டிவைட் பை 3 இருக்குங்களா. ஸோ 3 டேபிளில் 1 டைம் 3, அப்போ இது 0 ஆகிடும். அடுத்து 9 கீழே இருக்கும். 3 டேபிளில் 9 எத்தனை டைம் வரும், 3 டைம் 9. ஸோ அப்போ 9 - 9 0 ஆகிடுங்களா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 39 3ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, 13. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 13 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ thrice a number 13 × 3 + 5 = 13 × 3 + 5 = என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன். 13 39 + 5 44. நமக்கு கிடச்சிருச்ச ஆன்சர் கரெக்டாக. இது செக்கிங்க்கு தான், இது ஒன்லி என்ன தான், செக்கிங் பர்பஸ் தான். ஆன்சர் இதோட x = 13 அப்படிங்கிறதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.